இப்போ நல்லா பாரு, உன்னோட ஃப்ளக்ஸ் பி ஏ காஸ் தீட்டா. சரியா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, உன் ஃப்ளக்ஸ் வந்து அங்கேயே பார்வை போகுது. நல்ல ஒரு ஃப்ளக்ஸ் வேணும்னு சொன்னா உனக்கு வந்து பேசிக்கலி என்னென்ன வேணும்? ஏரியா அண்ட் ரெண்டுத்துக்கு நல்ல இருக்கிற ஆங்கிள். கரெக்டா இல்லையா? ஆங்கிள் என்ன வரந்த ஃப்ளக்ஸ் இருக்காது? 90 டிகிரியும் 270 டிகிரி இருந்தா ஃப்ளக்ஸ் இருக்காது. ஏன் இருக்காது? ஏன்னா நல்லா பாரு, நல்லா பாரு, ஏரியா இப்படி இருக்கு. நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி அனுப்புறேன்? எல்லாத்தையும் இப்படி அனுப்பிடுறேன். சரியா? நீ யோசிச்சு பாரு, கதவு இப்படி இருக்கு, எல்லாரும் இப்படி நடந்து போறாங்க, யாராவது கதவுக்குள்ள போவானா? அதே வந்து எல்லாரும் இப்படி நடந்து போனாங்கன்னா கதவுக்குள்ள போங்க. சொல்றது புரியுதா? ஓகே. இப்போ நல்லா பாரு, நம்ம கதைக்கு ஒரு கதாநாயகன் வருவார். யார்? ஆமா, மீண்டும் இப்பதான் முதல் தடவையே வராரு. தெரியுதா? என்னத்த இப்பதான் இப்ப நல்லா பாரு, நம்ம கேள்வி என்ன? லெசன் ஆரம்பிக்கிறப்ப இருந்த கேள்வி என்ன? ஏன்னா கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்குதுன்னு சொன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த ஒரு கேள்வியோட தான் லெசன் ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு இடத்துல கரண்ட் இருக்குன்னா நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு காயில் வச்சுக்கிறேன். அந்த காயில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா ஒரு சின்ன பல்ப் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு காயில் எடுத்துக்கிறேன், அந்த காயில் என்ன இருக்குது? ஒரு குட்டி பல்ப். சரியா? காயில் வேணும்ல. இப்போ ஒரு குட்டி பல்ப் இருக்கு இந்த இடத்துல. சரியா? இந்த பிளேஸ்ல இவங்க உடனே பயாலஜிக்குள்ள கொண்டு போறேன். விட்டுரு. போதுமா? இப்ப இது எலக்ட்ரிக் பல்பா இல்லையா? நான் வந்து எல்இடி போடணும்னு நினைச்சேன், அப்புறம் எல்இடி போட்டா எங்களுக்கு சிம்பிள் தெரியாதுன்னு சொல்லி அட ஆரம்பிச்சீங்க. சரியா? இது ஒரு எல்இடி பல்ப். இது என்ன பல்பு? எல்இடி பல்ப். சரியா? இந்த எல்இடியோட இன்னொரு எண்ட் எடுத்து என்னப்பா சரி சரி யோசிச்சுக்கிட்டு. சரி ஓகே போதும். இது என்னது? ஒரு எல்இடி பல்ப் ஒரு காயில்ல வச்சிருக்கேன். சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ண நம்ம. இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஆனோடு கேத்தோடு படிச்சிருக்கியா? எஸ். இப்போ நல்லா பாரு, இந்த இடத்துல இந்த பல்பு க்ளோ ஆகுமா? ஏன்னா ஒரு 5 பொசிஷன் வச்சுக்கிறேன். இது வந்து ஏ, இந்த பொசிஷன் பி, இந்த பொசிஷன் சி, இந்த பொசிஷன் டி, இந்த பொசிஷன் இ. சரியா? புரியுதா? அதெல்லாம் இது நடுவில் இருக்கிறது என்ன மேடம்? இவ்வளோ எக்ஸசைஸ் போட்டு வச்சிருக்கு. இது என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட், உள்ளுக்குள்ள போற மேக்னெட்டிக் ஃபீல்ட். சரியா? புரியுதா? ஓகே, டவுட் இல்லை இதுல. இப்போ எந்த பிளேஸ்ல எனக்கு வந்து கரண்ட் கிடைக்கும், அதாவது எந்தெந்த இடத்துல பல்ப் எரியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த காயில நான் வெளியே வச்சிருக்கேன், பல்ப் எரியுமா? சொல்லுங்க. ஏன் எரியாது? ஏன்னா பேசிக்கலி என்ன சொல்லிடுவ? பேசிக்கலி என்ன சொல்லிடுவ? அங்க ஃபீல்டே இல்லை, அதனால பல்ப் எரியல சொல்லலாமா இல்லையா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த காயிலை வந்து இதுக்குள்ள கொண்டு வரேன்.
கொண்டு வரப்ப இப்ப எரியுமா எரியாதா? எரியும். சரி, இப்ப நல்லா பாரு, நான் உள்ள வச்சிருக்கேன், பிரைட்டா எரியும். சரி, பிரைட்டா எரியும். சரி, இந்த இடத்துல வச்சிருக்கேன், டம்ளர் எடு, எடுத்து வந்து கூடுனா, டேய் இங்க பாரு, டேய் இங்க பாரு, இது வந்து காயில் சரியா? இந்த காயிலோட நார்மல் வெக்டர் எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல. கரெக்டா? இல்ல இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி. இப்போ நல்லா பாரு, என்னோட ஃபீல்டுக்கும் இந்த ஏரியா வெக்டருக்கும் நல்ல இருக்கிற ஆங்கிள் எவ்வளவு டிகிரி? அப்போ நீ கண்டிப்பா இந்த காஸ் ஃபேக்டர் மறந்துரு. ஆமாவா இல்லையா? புரியுதா இல்லையா? வெரி குட். நல்லா பாரு, இந்த காயில்னா இங்க வச்சாலும் சரி, 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 ஏரியா ஆஃப் த காயில் என்ன? சேம். அப்ப ஏரியாவும் மறந்துடலாம்னு சொல்லிக்கலாம். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் மட்டும் இருக்க போகுது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? வெளியில வச்சா இந்த பல்ப் எரியுமா எரியாதா? எரியாதுன்றீங்க. வெரி குட். சரி, இந்த இடத்துல உள்ள நான் இப்படி உள்ள கொண்டு வரேன், கொண்டு வரப்ப எரியுமா எரியாதா? எரியும். சரி, உள்ளார வச்சிருக்கேன், எரியும். இல்ல என்னடா பிரச்சனை? எரியுமா எரியாதா சொல்லு. எரியும்னு நிறைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. ஓகே, சரி, இந்த இடத்துல எரியும். சரி, இந்த இடத்துல எரியாது. வெரி குட். அப்ப நம்ம வந்து யோசிச்சது கரெக்டா இருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? நல்ல பேர் நம்ம என்ன சொல்றோம்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் என்ன இருக்குது? கரண்ட் இருக்குது. கரெக்டா இல்லையா? ஆனா நம்ம ஃபாரடே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறப்போ பில எரியுது, டில எரியுது, சில எரியல. சில என்ன ஆகல? ஏல. சரி, ஏல எரியலன்னா சிம்பிளா ரீசன் சொல்லிடுவாங்க, ஃபீல்டே இல்லையே. ஈல ஃபீல்டே இல்லையே. கரெக்டா இல்லையா? சில சுத்தி ஃபுல்லா ஃபீல்டு இருக்கே, அப்புறம் ஏன் எரியல? ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு விஷயம் இவங்க கன்க்ளூட் பண்றாங்க சரியா? ஒரு விஷயம் என்ன பண்றாங்க? கன்க்ளூட் பண்றாங்க. அதாவது ஃப்ளக்ஸ் இருந்தா, ஏன்னா ஃப்ளக்ஸ் பாரு, இந்த இடத்துல போறப்ப ஃப்ளக்ஸ் இருந்துச்சு இல்ல, ஃபீல்டு இருந்துகிட்டே தானே இருந்துச்சு. அப்ப நான் இங்கே உள்ளுக்குள்ள எங்கே சுத்தினாலும் சரி எனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு விஷயம் தெரியுது, ஃப்ளக்ஸ்னால எனக்கு கரண்ட் கிடைக்கல, ஃப்ளக்ஸ்னால கரண்ட் கிடைக்கல. ஆனா பல்ப் இந்த பிலையும் டிலையும் எரியுதே, அப்ப அங்க என்ன ஆச்சுன்னு யோசிக்கணும். நல்லா பாரு, இந்த இடத்துல இருக்கப்ப ஃப்ளக்ஸ் ஜீரோன்னு சொல்லிக்கலாமா? இந்த இடத்துல போறப்ப ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம். இங்கேருந்து இங்க வரைக்கும் காயில் உள்ள வந்தாலும் ஃப்ளக்ஸ் ஃபுல்லா கான்ஸ்டன்டா இருக்கும். பட் இங்க பாரு, இந்த பொசிஷன் நல்லா எடுத்துக்கோ நீ. நல்லா பாரு, இந்த இடத்துல வந்து லேசா உள்ள வந்திருக்குமா? அப்ப ஃப்ளக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். உள்ள வர வர அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு மேல வந்து சேம், இதுக்குள்ள எவ்வளவு இருக்கோ அது சேமா இருக்கு. கரெக்டா இல்லையா? இங்க யாரா உனக்கு பேட்டரி கிரியேட் பண்ணிருக்கா? வெரி குட், ஆல்மோஸ்ட் கரெக்ட். சரி, நல்லா பாரு, அப்ப என்ன கன்க்ளூட் பண்ணாங்கன்னா, எனக்கு இந்த கரண்ட் எரியறதுக்கு காரணம் வந்து ஃப்ளக்ஸ் கிடையாது, பட் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். என்னது? நல்லா பாரு, இங்க ஜீரோவா இருக்கு, நான் இப்படி உள்ள கொண்டு வரப்ப நல்லா பாரு, இப்போ வந்து இந்த ஏரியாக்குள்ள நான் வரேனா, அப்ப வந்துகிட்டே இருக்கு, அப்ப சேஞ்ச் ஆகுதா ஃப்ளக்ஸ். அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன கிடைக்குது? எனக்கு கரண்ட் கிடைக்குது. இதுக்கு மேல பாரு, கான்ஸ்டன்ட். கரண்ட் கிடைக்கல, கரண்ட் கிடைக்கல, கரண்ட் கிடைக்கல, கரண்ட் கிடைக்கல. இந்த இடத்துல பாரு, இப்போ வரைக்கும் கரண்ட் கிடைக்கல, இப்ப வெளியே போயிடுச்சா? கொஞ்சம் ஃப்ளக்ஸ் கம்மியாயிருச்சு, ஃப்ளக்ஸ் கம்மியாக கரண்ட் இங்க பாரு திரும்பி ஜீரோ ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் என்ன ஆடினாலும் சரி இங்க கரண்ட் கிடைக்காது. சரியா? புரியுதா? அப்ப இந்த இடத்துல கரண்ட் இல்லைன்னா இஎம்எஃப் உருவாக்குனது யாரு? Change in magnetic flux. Whenever there is change in magnetic flux, கரண்ட் இருந்தா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உருவாக்குவான். ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டால கரண்ட் உருவாக்க முடியுமா? முடியாது. கரண்ட் யார் உருவாக்குவா? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். கொட்டேஷனுக்குள்ள எழுதிக்கோ, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் induces EMF.
இஎம்எஃப்னு என்னன்னு தெரியுமா? பேசிக்கலி ஒன்றும் இல்லை, ஒரு வோல்டேஜ். பேசிக்கலி என்னது? வோல்டேஜ். அவ்வளோதான். சரிங்களா? புரியுதா? ஓகே. புரியுதா? ஓகே. வெரி குட்.